வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன? கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸில் வெர்பின் செயலை அவ்வாக்கியத்தின் சப்ஜெக்ட் செய்தால் அது ஆக்டிவ் வாய்ஸ். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் டூவராக இருப்பாங்க. டூவர்னா யாரு? ஒரு செயலை செய்பவராக இருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிளை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஹீ கட் த ட்ரீ. இங்கே வெர்பு எது செயல்? கட் பண்ணுறது தான் செயல். அப்போ அதுதான் வெர்பு. அந்த வெர்பு அந்த செயலை யார் பண்ணுறா? ஹீ அவன் பண்றான். அப்போ அதுதான் சப்ஜெக்ட். அப்போ இங்க சப்ஜெக்ட் டூவரா இருக்காங்க. அதனால இது ஆக்டிவ் வாய்ஸ். அது மட்டும் இல்ல, ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்கும். இங்க ஆப்ஜெக்ட் எது? த ட்ரீ தான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது வெர்பை பார்த்து நம்ம வாட்டுங்கிற கொஸ்டினை கேட்டோன்னா அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும். ஹீ கட் வாட்? என்னதை கட் பண்ணா? என்ன கட் பண்ணா? ட்ரீயை கட் பண்ணா. அப்போ அதுதான் ஆப்ஜெக்ட். அப்போ ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் எது? சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும், ஆப்ஜெக்டும் இருக்கும். அதுதான் ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர். அந்த வெர்போட செயலை சப்ஜெக்ட் செய்பவராக இருப்பாங்க. அதாவது சப்ஜெக்ட் வில் பி த டூவர். பாசிவ் வாய்ஸ்னா என்ன? வெர்பின் செயலை சப்ஜெக்ட் செய்யாமல் வேறு யாராவது செய்தால் அது பாசிவ் வாய்ஸ். இங்க பாருங்க, த ட்ரீ வாஸ் கட் பை ஹிம். இங்க சப்ஜெக்ட் எது? த ட்ரீ. இங்க சப்ஜெக்ட் இருக்கு, ஆனா அது அந்த செயலை பண்ணல. ட்ரீ வாஸ் கட்னா அது வெட்டப்பட்டது. யாரால? அவனால, ஹிம். இங்க அதனால சப்ஜெக்ட் அந்த ஆக்ஷனை பண்ணல. ஸோ ஒரு வெர்போட செயலை சப்ஜெக்ட் செய்யாம வேறு யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா அது பாசிவ் வாய்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எந்த ஆக்ஷனும் பண்ணல. அது ஒன்லி த ரிசீவர். அதாவது அந்த செயலை செஞ்சது யாரு? அவன் தான் செஞ்சான். எது வெட்டப்பட்டுச்சு? இந்த ட்ரீ தான் வெட்டப்பட்டுச்சு. அப்போ இங்க சப்ஜெக்ட் டூவர் கிடையாது, ஒன்லி த ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன். அதனால இது பாசிவ் வாய்ஸ். ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா சேஞ்ச் பண்றப்ப பாசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு பிளஸ் சப்ஜெக்ட். See this given example. The cat killed the mouse. இது என்ன வாய்ஸ்? ஆக்டிவ் வாய்ஸ். எதனால? இந்த கேட் சப்ஜெக்ட் தான் அந்த வெர்பை செய்து, கேட் தான் அதை கில் பண்ணியிருக்கு மவுஸை. த மவுஸ் வாஸ் கில்டு பை த கேட். இது என்ன வாய்ஸ்? பாசிவ் வாய்ஸ். ஏன்னா இதுல சப்ஜெக்ட் டூவர் கிடையாது. யாரு டூவர்? பின்னாடி இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் பை த கேட் தான் டூவர். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா சேஞ்ச் பண்றப்ப எப்படி ஸ்ட்ரக்சர் மாறுதுன்னு பாருங்க. த கேட், இந்த சப்ஜெக்ட் பின்னாடி போயிருது பாசிவ் வாய்ஸ்ல. அது கூடவே பை த கேட்னு போடுறோம். பைங்கிற ப்ரிப்போசிஷனும் ஆட் பண்ணி பின்னாடி தூக்கி போட்டுறோம் அந்த சப்ஜெக்டை. அதுக்கப்புறமா மவுஸ், அந்த ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஆப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு பிளஸ் சப்ஜெக்ட்னு தானே பார்த்தோம் பாசிவ் வாய்ஸோட ஃபார்மேட். அதனால ஆப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்டா எழுதிடுறோம். அதனால மவுஸுங்கிற ஆப்ஜெக்ட் இங்க சப்ஜெக்டா மாறிடுது, த மவுஸ். அதுக்கு அடுத்தது கில்டு. வெர்பை பாருங்க, மெயின் வெர்பை பார்க்கணும். இங்க மெயின் வெர்பு என்னது? கில்டு. அந்த மெயின் வெர்பு நம்ம எதுல எழுதணும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளா எழுதணும். அதாவது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு எழுதணும். இங்க ஆல்ரெடி தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு தான் இருக்கு. அதனால அந்த வெர்பை அப்படியே எழுதிடுறோம். அதாவது நம்ம மெயின் வெர்புக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு தான் எழுதணும். அதாவது V3 தான் எழுதணும் மெயின் வெர்புக்கு. இங்க மெயின் வெர்பு கில்டு தானே. ஆனா கில்டு பாஸ்ட் டென்ஸ்க்கும் அதே கில்டு தான் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்க்கும் அதே கில்டு தான். அதனால அந்த மெயின் வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல அப்படியே எழுதிடுறோம். அது கூடவே ஒரு ஹெல்பிங் வெர்பும் யூஸ் பண்ணியிருக்கோம், வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எதுக்காக வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? அங்கே பாஸ்ட் டென்ஸ் கில்டு, அதனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிரின்சிபலை தான் நீங்கள் படிக்கணும். இந்த ரூல்ஸை நீங்கள் படிக்க போறீங்க நெக்ஸ்ட். ஸோ ஒரு சென்டென்ஸில் நீங்கள் சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக எழுதிடுறீங்க, ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எழுதிடுறீங்க. அதுக்கப்புறம் மெயின் வெர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லையும் எழுதிடுறீங்க. அந்த ஹெல்பிங் வெர்பு மட்டும் எப்படி எழுதணுங்கிறத இந்த ஒரு ரூல்ஸை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சென்டென்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மூணையும் நீங்கள் பண்ணிடலாம். சப்ஜெக்டை தூக்கி ஆப்ஜெக்டாக எழுதிருங்க, ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எழுதிருங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அதாவது V3யும் மெயின் வெர்புக்கும் எழுதிருங்க. அதுக்கு இடையில உள்ள கேப்பில் என்ன ஹெல்பிங் வெர்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ரூல்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு எக்ஸாம்பிளையும் பாருங்க. ஹீ கட் த ட்ரீ. இது ஆக்டிவ் வாய்ஸ். யார் கட் பண்ணா? ஹீ. த ட்ரீ வாஸ் கட் பை ஹிம்.
இது வந்து பாசிவ் வாய்ஸ். நீங்கள் கேட்கலாம் சப்ஜெக்டை தூக்கி அப்படியே பின்னாடி ஆப்ஜெக்டாக எழுதிருங்க, ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக எழுதிருங்கன்னு சொன்னீங்க. ஆனால் வந்து இங்கே ஹீ கொடுத்துருக்கு, இங்கே பை ஹிம்னு வந்திருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே இதுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரோனோனை நம்ம அப்படியே பின்னாடி எழுத முடியாது, ஆப்ஜெக்டாக எழுத முடியாது. நம்ம வந்து பை கூட அதை வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோனாக மாற்றி தான் எழுத முடியும். ஒருவேளை ப்ரோனோன் வந்து கொடுக்காம நேம் கொடுத்துருந்தோன்னா அந்த நேமை தூக்கி அப்படியே பை ப்ரிபோசிஷன் ஆட் பண்ணி பின்னாடி ஆப்ஜெக்டாக எழுதிடலாம். அதே நேம் கொடுக்காம இப்படி ப்ரோனோனாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஹீயை ஹிமா மாற்றணும், ஷீயை ஹெர்ரா மாற்றணும். அது எப்படி மாற்றலான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க. சப்ஜெக்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல ஐயா இருந்தனா அதை வந்து பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டா மாத்துறப்ப மீன்ட்டு சேஞ்ச் பண்ணோம். யூவை யூண்டு தான் இருக்கும். ஹீயை என்ன சேஞ்ச் பண்ணோம், ஹிம்னு சேஞ்ச் பண்ணோம். ஷீ, ஹெர், பி, அஸ், தே, தெம். இந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டா மாத்துறப்ப பாசிவ் வாய்ஸில் ப்ரிபோசிஷன் பை கூட இந்த பை மீ, பை யூ, பை ஹிம், பை ஹர், பை அஸ், பை தம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம வந்து பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த வெர்பு வந்து என்ன மெயின் வெர்பை நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக V3 எழுதிடுவோம். அது கூடவே ஹெல்பிங் வெர்பை வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு டென்ஸுக்கும் எந்த மாதிரி யூஸ் பண்ணோம் ஹெல்பிங் வெர்புன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஈட் ஆர் ஈட்ஸ் இது வந்து என்ன வெர்பு, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அப்படின்னா இதுக்கு வந்து இஸ் அல்லனா ஆர் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணி அது கூடவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை யூஸ் பண்ணணும். ஈட், ஏட், ஈட்டன். அதனால இஸ் ஈட்டன் போடணும் அல்லனா ஆர் ஈட்டன். நெக்ஸ்ட் ஏட். ஏட்டுங்கிறது என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ். அதனால ஹெல்பிங் வெர்பை என்ன யூஸ் பண்ணோம்னா வாஸ் ஆர் வேர். அதாவது சிங்குலராக இருந்தால் வாஸ்ன்னு யூஸ் பண்ணோம், ப்ளூரலாக இருந்தால் வேர்ன்னு யூஸ் பண்ணோம். அது கூடவே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மெயின் வெர்பை நம்ம எப்போவுமே V3 தான் எழுதணும். ஈட், ஏட், ஈட்டன். அதனால ஈட்டன் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ப்ரெசன்ட் டென்ஸா இஸ் ஆர் பாஸ்ட் டென்ஸா வாஸ் ஆர் வேர், அது கூடவே V3 யூஸ் பண்ணோம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். லுக் அட் த எக்ஸாம்பிள். ஐ ஈட் அ கேக். யார் ஈட் பண்ணா, ஐ. அப்போ இது சப்ஜெக்ட் தான் டூவர். அப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ வந்து பாசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ண என்ன பண்ணோம், ஆப்ஜெக்டை தூக்கி ஃபஸ்ட்டில் எழுதிடணும். அப்போ கேக் வந்து சப்ஜெக்ட் ஆகிடுது. அப்புறம் இந்த சப்ஜெக்டை தூக்கி ஆப்ஜெக்ட் ஆக்கிடணும். ஆனால் வந்து நம்ம ஐயை அப்படியே எழுத முடியாது. எப்படி எழுதணும், ஐ வந்துருந்துன்னா நம்ம மீன்ட்டு மாற்றணும். அப்போ ப்ரிபோசிஷன் ஆட் பண்ணி எழுதணும். பை மீண்டும் எழுதியாச்சு. அப்புறம் வெர்பை பாருங்கள், ஈட்டுன்னு இருக்குது. அப்போ V3 எது, ஈட், ஏட், ஈட்டன். அப்போ ஈட்டனையும் எழுதிருங்க. இப்போ இருக்கிறது ஒரே ஒன்று தான், அந்த ஹெல்பிங் வெர்ப் தான் என்ன யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அந்த ரூல்ஸ் இருக்குல்ல. ப்ரெசன்ட் டென்ஸ்னா இஸ் ஆர் பாஸ்ட் டென்ஸ்னா வாஸ் ஆர் வேர். இது வந்து ஈட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா, ஃபஸ்ட்டு வெர்பு தான் யூஸ் பண்ணியிருக்கு V1. அப்போ அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்போது கேக்குங்கிறது சிங்குலர். அப்போ வந்து நீங்கள் இஸ் வந்து ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இதே இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருந்துன்னா ஐ ஏட்ட கேக்குன்னு இருந்துன்னா என்ன பண்ணணும், சேம் ஃபார்மேட் தான். கேக் ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக எழுதிருங்க, ஐயை வந்து பின்னாடி தூக்கி போட்டுருங்க சப்ஜெக்டை, பைங்கிற ப்ரிப்போஷனை ஆட் பண்ணுங்கள். ஐ வந்து என்னதான் மாறும், மீயாக மாறிடும். இங்கே ஏட்டுன்னு கொடுத்துருக்கு. அப்போ வந்து இது பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம வாஸ் ஆர் வேர் தான் யூஸ் பண்ணணும். அது கூடவே மெயின் வெர்பை எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஏட்டுங்கிறத நம்ம வந்து V3 எழுதணும். அப்போ ஈட், ஏட், ஈட்டன். ஈட்டனையும் எழுதிட்டீங்க. இப்போ ஹெல்பிங் வெர்ப் என்ன, ஏட்டுன்னு கொடுத்ததுனால இது வந்து வாஸ் ஆர் வேர் யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே என்னது, சிங்குலர் கொடுத்துருக்கு, கேக். அப்போ வந்து வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை ஆக்டிவ் வாய்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருந்துன்னா ஷேல் ஆர் வில் ஈட்டுன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஈட்டுங்கிற வெர்பை வந்து நம்ம எப்படி எழுதணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக எழுதணும், V3 எழுதணும். அப்போ ஈட், ஏட், ஈட்டன் போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வெர்பை வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா பி மட்டும் ஆட் பண்ணணும். அதே போல் வுட், கேன், மே, மஸ்ட், ஆக் டு இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருந்துன்னா அதுக்கு முன்னாடியும் பீங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஈட்டுங்கிறது நமக்கு தெரியும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது V3 கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். மெயின் வெர்பை வந்து V3 யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வெர்பாக இந்த பியை வந்து ஆட் பண்ணுறோம். வுட் ஈட்டுன்னு கொடுத்துருந்தோன்னா வுட் பி ஈட்டன், கேன் ஈட்னா கேன் பி ஈட்டன், மே ஈட், மே பி ஈட்டன், மஸ்ட் ஈட், மஸ்ட் பி ஈட்டன், ought to eat, ought to be eaten. ஸோ கீப் இன் மைண்ட், ஃபியூச்சர் டென்ஸ் வந்துன்னா அதுக்கு வந்து நம்ம பி யூஸ் பண்ணுறோம். அதே போல் மாடல் வெர்ப்ஸ் கேன், மே, மஸ்ட், ought to இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலும் அதுக்கு அடுத்தது நம்ம பி யூஸ் பண்ணிவிட்டு V3 ஆட் பண்ணுறோம். See this example, he will eat a cake. இது வந்து ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது.
அப்போ வந்து எ கேக் ஆப்ஜெக்டை தூக்கி ஃபஸ்ட்டில் எழுதிடுறோம், எ கேக்குன்னு போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஹீங்கிறத நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் பை கூட ஹிம்மாக மாற்றி லாஸ்ட்டில் எழுதிடலாம். ஈட்டை வந்து ஈட், ஏட், ஈட்டன் அப்படின்ட்டு அதையும் எழுதிருங்க. இங்கே வந்து வில்லும் எழுதிடலாம். அதுக்கு இடையில வந்து நம்ம பி யூஸ் பண்ணுறோம், வில் பி. ஃப்யூச்சர் டென்ஸ் வந்தாலும் சரி, அந்த மாடல் வெர்ப்ஸ் வந்தாலும் சரி, அங்கே வந்து நம்ம பீங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். லெட் அஸ் see another one example. He can eat a cake. So a cake can be eaten by him. இங்கே வந்து பி யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் டென்சஸ்க்கு பாசிவ் வாய்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்ப்போம். இஸ் ரைட்டிங், ஆர் ரைட்டிங், இதெல்லாம் என்ன கண்டினியூஸ் டென்ஸ்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு வந்து நம்ம ரைட்டிங்கிறது மெயின் வெர்பு. ஸோ இந்த மெயின் வெர்பை நம்ம வந்து V3 யூஸ் பண்ணோம். ரைட், ரோட், ரிட்டன். அதனால ரிட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். இஸ்ஸுங்கிற அந்த ஹெல்பிங் வெர்பை அப்படியே எழுதிட்டு அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணுறோன்னா பீயிங் ஆட் பண்ணுறோம். எதனால் பீயிங் ஆட் பண்ணுறோம்? அதாவது கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஐஎன்ஜின் தானே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால பீயிங் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஃப்யூச்சர் டென்ஸுக்கு பி யூஸ் பண்ணுறோம். இங்கே கண்டினியூஸ் டென்சஸ் எல்லாத்துக்குமே இந்த வேர்டு பீயிங்கை வந்து அடிஷ்னலாக சேர்த்துக்கிறோம். அதே போல் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் வாஸ் ரைட்டிங், வேர் ரைட்டிங், இதெல்லாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கும் ரைட், ரோட், ரிட்டன் எழுதிடுறோம். அந்த வாஸ் வேறு அப்படியே எழுதிட்டு அந்த ஹெல்பிங் வெர்புக்கு இடையில வந்து என்ன எழுதுகிறோன்னா பீயிங் ஆட் பண்ணுறோம். அதாவது கண்டினியூஸ் டென்ஸ்னாலே பீயிங் ஆட் பண்ணுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது வந்து எ லெட்டர் ஆப்ஜெக்டை தூக்கி ஃபஸ்ட்டில் எழுதிடுறோம், எ லெட்டர். ஹீ வந்து ஹிம்மாக மாறிடுது. அதுக்கு முன்னாடி பைங்கிற ப்ரிப்போசிஷனை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் ரைட்டுங்கிறது மெயின் வெர்பு. ஸோ ரைட், ரோட், ரிட்டன்ட்டும் எழுதிடுறோம். இஸ்ஸுங்கிறத அதை அப்படியே கீழே எழுதிடுங்க. மிடில் வந்து இது கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால நம்ம வந்து பீயிங் அப்படிங்கிற ஒரு வேர்டை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை ஹிம். இட் இஸ் பாசிவ் வாய்ஸ். She was singing a song. இது வந்து was singing. அப்போ வந்து இது past continuous tense. இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறோம்? A song was being sung by her. ஏன் ஹெர் யூஸ் பண்ணுறோம்? ஷீ. அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனம்னா யூஸ் பண்ணணும். அப்போ வந்து அது ஹெர்ராக மாறிடுது. அதுக்கப்புறம் சிங்கிங், அது வந்து எப்படி மாற்றணும்? நம்ம V3 மாற்றணும். அப்போது சிங், சாங், சங். அதனால சங் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாஸ் வந்து அப்படியே எழுதிடுறோம். இதுலேயும் சிங்குலர் தானே கொடுத்துருக்கு, ஏ சாங். அப்போ வந்து வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை சாங்ஸ் அப்படி கொடுத்துருந்தோன்னா நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணணும். இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். அதனால நம்ம வந்து பீயிங் ஐஎன்ஜி ஃபார்மை வந்து யூஸ் பண்ணுறோம், பீயிங்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெர்ஃபெக்ட் டென்சஸ். பெர்ஃபெக்ட் டென்சஸோட ஸ்ட்ரக்சர் என்னது? ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்ததுன்னா ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போது ஹேட் ஈட்டன். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்மேட் என்னது? ஷால் ஆர் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் ஈட்டன். அதாவது ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த மாதிரி ஹாவ் அப்படிங்கிற வேர்டு அதில் வந்திருந்து ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே பீன் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம எல்லாத்துக்குமே பீயிங் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அதே பெர்ஃபெக்ட் டென்சஸ், அதாவது ஹேடு, ஹேஸ், ஹாவ், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இடையில வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா பீன் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணால் போதும். ஹேஸ் ஈட்டன், ஹாவ் ஈட்டன் இப்படி கொடுத்துருந்தோன்னா ஹேஸ் ஆர் ஹாவ் பீன் ஈட்டன், ஹேட் ஈட்டன், ஹேட் பீன் ஈட்டன். ஸோ மிடில் வந்து பீனுங்கிற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். வில் ஹாவ் ஈட்டன், வில் ஹாவ் பீன் ஈட்டன். ஷால் ஹாவ் ஈட்டன், ஷால் ஹாவ் பீன் ஈட்டன். would have eaten, would have been eaten. See this example. I had seen the film. இது வந்து active voice. So the film ஃபஸ்ட்டில் எழுதிருங்க. The film had been seen by me. ஸோ பீனுங்கிற வேர்டை மட்டும் மிடில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஐங்கிற ப்ரோனவுன் வந்து மீயாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். He has written a book. ஸோ a book has been written by him. பீனுங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இஸ் ஆர் வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது V3 யூஸ் பண்ணுறது அது காமன். கண்டிப்பாக ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம V3 யூஸ் பண்ணோம். அதெல்லாம் அப்புறம் இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இஸ் ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு, வாஸ் ஆர் வேர் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு. அது கூடவே நம்ம V3 ஆட் பண்ணிக்கணும். பீங்கிறது வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் அப்புறம்
மாடல்ஸ் பார்த்தோம்ல, கேன் குட் வுட் அதுக்கெல்லாம் பீங்கிறது வேர்டை யூஸ் பண்ணோம். அதே கண்டினியூஸ் டென்ஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதையும் V3யாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி பீங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஒருவேளை பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்துன்னா ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹேடுக்கு பதிலாக ஹேட் பீனுங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கீப் திஸ் சிம்பிள் ரூல்ஸ் இன் யோர் மைண்ட். இஃப் யூ லேர்ன் தீஸ் ரூல்ஸ் யூ கேன் ஈஸிலி சேஞ்ச் ஆக்டிவ் வாய்ஸ் இன்டு passive voice. If you feel that you have learned something from my video, like my video and subscribe it. Thank you.